ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ப்ராசஸ் எப்படி நடக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒன்று இருக்கிறதே தெரிய மாட்டேது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி பக்கத்தில் இருக்கும், நம்ம போய் சேர்ந்துடலாம், ப்ரைவேட் கல்லூரியில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி சேர்ந்துடுறாங்க. வெறும் மினிமம் ஃபீஸ் ஒரு 1000, 2000, 5000, 10,000க்குள்ளே தான் இருக்கும் ஃபீஸ். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிக்கணும், ஒரு 5000, 10,000 தான் ஃபீஸ் இருக்கும் கவர்மெண்ட் கல்லூரியில். இந்த கவுன்சிலிங் வந்து எதுக்காகனா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்காக தான். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் சேர்றதுக்கு இந்த கவுன்சிலிங் மூலயமா தான் போகணும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதுக்காக. ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் படித்தவங்களும் சரி, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படித்தவங்களும் சரி, எல்லா கோர்ஸுமே படிக்கிறதுக்கு 144 கோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து டிஎன்காசா மூலிமா நம்ம போய் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சேர்ந்துக்கலாம், கவர்மெண்ட் எய்டட்லையும் சேர்ந்துக்கலாம். இதில் டாப் மோஸ்ட் கல்லூரிகள் எது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்ட டிஎன்காசாக்கு என்ஆர்எஃப் ரேங்கிங் பேஸில் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், அந்த டாப் மோஸ்ட் கல்லூரி வச்சுக்கோங்க. எதுக்காகனா நான் சொல்கிறேன், அப்படியே கவனிங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோங்க. ஏன்னா நிறைய ஏழை குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் பணம் கொடுத்து படிக்க முடியாமல் இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாக்குது. என்ன நினச்சிட்ருக்கீங்க? கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் இருக்காது, தரம் குறைந்த ஒரு குவாலிட்டி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் காலேஜில் இப்போல்லாம் எப்படியோ முன்னேறிடுச்சு, பரவாயில்ல இப்போல்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் டாப் மோஸ்ட் என்ஆர்எஃப் ரேங்கிங் பேஸில் வந்து நிறைய கல்லூரிகள் வந்துருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜை ப்ரிஃபர் பண்ணலாம். டிஎன்காசா மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் 50 ரூபா தான். எஸ்சி எஸ்சிக்கு 2 ரூபா தான். எம்பிசி, பிசி, ஓசி, எம்பிசி, பிசிஎம்க்கு வந்து உங்களுக்கு 50 ரூபா தான். இவ்வளவு தான். ஓகேவா? பாருங்கள், இது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா, போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகும்னா, ரிசல்ட் வந்து அடுத்த 2 நாளில் ஓப்பன் ஆகிடும், ரிசல்ட்டுக்கு முன்னாடி 1 நாளில் ஓப்பன் ஆகிடும். எதாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ டிஎன்காசா பற்றி ஃபுல்லாக இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். எல்லாமே அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்டிஃபிகேட் அப்லோட் எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும் நான் சொல்கிறேன், கவனிங்க. ஸோ போக சொல்கிறேன். எல்லாமே அட்மிஷன் ஸ்பெஷலைசேஷன் சென்டரில் நடக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நீங்கள் வீட்டில் உட்காந்தே ஆன்லைனில் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் போகிறது, இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, இல்லை வந்து ஏதாவது அப்ளிகேஷன் போடுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் அட்மிஷன் ஸ்பெஷலைசேஷன் சென்டரில் போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்கிறாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஈச் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டு வந்தோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அங்கங்கே இருக்கும், சரிங்களா? அதனால் அங்கேயும் போய் உதவிப்பட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் அதுக்கெல்லாம் நீங்கள் போகவே வேண்டாம், ஆன்லைனில் நீங்கள் வீட்டிலே உட்காந்து பண்ணிக்கலாம். அடுத்தது, ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அசஸ் திஸ் ஹெல்ப் சென்டர் ஃபார் எனி கொரிஸ். அதான் உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நேரடியாக போய் இந்த ஸ்பெஷலைசேஷன் சென்டரில் போய் நீங்கள் வந்து அணுகலாம் அப்படிங்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ரீட் தி இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் ஹர் கேர்ஃபுல்லி அண்ட் தரோலி. This will enable them to successfully complete their counseling and admission process. அவ்வளோதான். ஸோ அவங்க கொடுத்துருக்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து பாருங்கிறாங்க. ஓகே, அது நாங்கள் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறது ஒரு வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க, அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்படிங்கிறாங்க. ஒன்று நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நியர்பை யூ, அதாவது அட்மிஷன் ஸ்பெஷலைசேஷன் சென்டர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வச்சுருப்பாங்க, அங்கேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டிலே பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் பண்ணுறது தான் நல்லது. லேப்டாப்பில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸ்மார்ட் ஃபோனில் வேண்டாம், லேப்டாப்பில் பண்ணிக்கலாம் வீட்டில் உட்காந்து, ஓகேவா? இல்லைனா ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணும்போதே கோர்ஸும் காலேஜும் நம்ம கொடுத்துடணும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்போவே கொடுத்துடணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கோர்ஸ் எது, காலேஜ் எதுன்னு கொடுத்துடணும். எவ்வளோ கோர்ஸ் கொடுக்கலாம், எவ்வளோ காலேஜ் கொடுக்கலாங்கிறது நான் சொல்கிறேன். அடுத்த ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் காலேஜ் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் ஆகும். நீங்கள் என்னென்ன காலேஜ் கொடுத்துருக்கியோ அந்தந்த காலேஜ் வெப்சைட்டில் போய் பாரு. கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும் இல்லையா, எந்தெந்த காலேஜில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துருக்கோ அந்த காலேஜோட வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் இருக்கும், எந்த ரேங்க் இருக்கும், ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் அந்த காலேஜில் தான் போய் அட்மிட் ஆகணும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது தெர் ஆர் 3 ரேங்க் லிஸ்ட்டு. ஒன்று வந்து தமிழுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட், பிஏ லிட்ரேச்சர், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ்க்கு தனி ரேங்க் லிஸ்ட் வரும். இன்னொன்று வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு, ஆர்ட்ஸுக்கு தனியாக, சயின்ஸுக்கு தனியாக கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அந்த பிஎஸ்சி, பிசிஏ, பிகாம் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வரும். தமிழ் பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் அந்த லிட்ரேச்சருக்கு தனி ரேங்க் லிஸ்ட் வந்து வந்துடும். அதுதான் வந்து அவங்க மெயின் பண்ணுறாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாமே அந்தந்த வெப்சைட்டில் வராது, அஃபிஷியல் வெப்சைட்டில் வராது. டிஎன்காசா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வராது. ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வரும், அவங்களோட கல்லூரி வெப்சைட்டில் தான் வரும், சரிங்களா? ஸோ பப்ளிகேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் எல்லாமே வந்துடும், ரேங்க் லிஸ்ட்டோடு வந்துடும். ஸோ உங்கள் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணிக்கலாங்கிறாங்க. சரி, இதான் ப்ராசஸ். சரி, இப்போது எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது.
லாங்குவேஜ் கட் ஆஃப், அதாவது ஒன்று நீ பிஏ தமிழ் படிக்கிற, இல்லை பிஏ இங்கிலீஷ் படிக்கிற, லிட்ரேச்சர் படிக்கிற அப்படின்னா 100க்கு தமிழ் எடுத்துக்க, இல்லை இங்கிலீஷ் வந்து 100க்கு எடுத்துக்க, அவ்வளோதான். 100க்கு நீ எவ்வளோ மார்க் எடுக்கிறியோ அதுதான் +2ல். அடுத்து இங்கிலீஷ் தமிழ் மட்டும். அடுத்து ஜென்ரல் கட் ஆஃப் ஃபார் கால்குலேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், மேஜர் 4 சப்ஜெக்ட் இருக்கும் தெரியுமா? இப்போது சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிற, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்க எது படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மேஜர் 4 சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தியா, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி. ஆர்ட்ஸுக்கும் மேஜர் 4 சப்ஜெக்ட் இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் தவிர. அந்த 4 சப்ஜெக்ட் 400க்கு அப்படியே எடுத்துக்கோங்க. 400க்கு எவ்வளோ வருதோ அதுதான் உங்கள் கட் ஆஃப், சரிங்களா? ஸோ இப்போ 400க்கு அப்படியே எடுத்துக்கணும். பிஏ, பிஎஸ்சிக்கு, பிகாம், பிபிஏக்கு, பிசிஏக்கு, பிஎஸ்சிடபிள்யூக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இப்படி தான் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் இப்போ வந்து அட்மிஷன் ப்ராசஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும். ஈக்குவலன்ட் ரெக்கக்னைஸ் போர்டு, அதாவது ஐசிஐசியாக இருக்கலாம், ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், இல்லை வந்து சிபிஎஸ்சியாக இருக்கலாம், யார் வேணாலும் பங்கேற்கலாம், அதுதான் சொல்கிறாங்க. மினிமம் பர்சன்டேஜ் வேரிஸ் பேஸ்ட் ஆன் கோர்ஸ் அண்ட் கேட்டகிரி. ஸோ கோர்ஸுக்கும் கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் மாறும். இப்போது எஸ்சி, எஸ்டிக்கு சில 40% அப்படிங்கிறத வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிசி, பிசிஎம், ஓசி, எம்பிசிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 45% இருந்தாலே போதும், சரிங்களா? அதில் எலிஜிபிலிட்டி சொல்கிறாங்க. ஃபார் பிஎஸ்சி கோர்சஸ் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் காம்பினேஷன் இன் 12th ஆர் ரெக்வயர்ட். பிஎஸ்சி கோர்சஸ்னால் சயின்ஸ் ஸ்ட்ரீம் தானே படிச்சிருக்கணும். இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மஸ்ட் இருக்கணும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரினாலும் அப்படி இருக்கணும். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னாலும் பிஎஸ்சிக்கு மட்டும் இந்த ஸ்பெசிஃபிக்காக சில கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். சயின்ஸ் ஸ்ட்ரீமில் சில சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் www.tngasa.in அந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை வச்சு தான் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணணும், பாஸ்வேர்டு வச்சு. ஸோ இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து மேண்டிட்டரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வச்சுக்கணும். அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அதை வச்சு தான் ஓடிபி வரும். அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ரெஜிஸ்ட்ரே பண்ண முடியும். ஸோ அதனால் அதில் தான் உங்களுக்கு ஓடிபி வரும். 4 வருஷம் நீங்கள் டிகிரி படிக்கும்போது அதே நம்பர் வச்சுக்கோங்க. உங்களோட நம்பரும் ஒன்று வச்சுக்கோங்க, பேரண்ட்ஸோட நம்பரும் ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டெப் 2, பர்சனல் டீட்டெயிலெலாம் உங்களுக்கு என்டர் பண்ண சொல்லுவோம். உங்கள் நேமு, என்ன ஏஜு, என்ன ஜெண்டரு, இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயிலாம் என்டர் பண்ண சொல்லுவோம். அகாடமிக் டீட்டெயில், எங்கே படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த போர்டில் படிச்சிங்க, ஸோ இந்த மாதிரி என்ன பர்சன்டேஜ் எடுத்தீங்க, அந்த மாதிரி அகாடமிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். அட்ரஸ் கேட்கும். சூஸ் யுவர் ப்ரிஃபர்ட் காலேஜ் அண்ட் கோர்சஸ், இதுதான் முக்கியம். நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் 2ல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து காலேஜும் கோர்ஸும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்துடணும். அங்கேயே காலேஜ் கோர்ஸ் இருக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடணும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம சேனல்லே போடுவோம், பயப்படாதீங்க. அப்ளிகேஷன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது நம்ம சேனல்லே வரும். ஸோ எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது கூட சொல்கிறேன். ஸோ அப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் மேக்ஸிமம் 5 காலேஜ் கொடுத்துக்கலாம், 5 கோர்ஸ் கொடுத்துக்கலாம், சரிங்களா? 5ங்கிறது இங்கே நான் மென்ஷன் பண்ணல, மேக்ஸிமம் 5 காலேஜ் 5 கோர்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் சாய்ஸ் பர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி தான். மேக்ஸிமம் நீங்கள் 5 காலேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் அப்படின்னா அதில் ஒரு கோர்ஸ் கொடுத்துக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை அப்படின்னா அதில் ஒரு, அப்புறம் பிரசிடென்சி காலேஜ் அப்படின்னா அதில் ஒரு கோர்ஸ். அந்த மாதிரி 5 காலேஜ் 5 கோர்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரே காலேஜில் 5 கோர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அதாவது ஒரே காலேஜில் நீங்கள் வந்து எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா 5 காலேஜுமே போட்டு அதாவது ஒரே காலேஜ், இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர்னா 5மே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டு 5 கோர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அதான் 5 கோர்ஸ் 5 காலேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு, ஸோ அதை ஆட் பண்ணுறது மூலிமா தான் உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் எங்கே வரும், அதாவது நீங்கள் உங்கள் கட் ஆஃப் தகுந்த மாதிரியும் உங்கள் மாதிரி ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். அதாவது கட் ஆஃப் தகுந்த மாதிரி தான் ரேங்க் லிஸ்ட் வரும். அது அஃபீஷியல் வெப்சைட், எந்த கவர்மெண்ட் காலேஜோட கொடுத்தீங்களோ அந்த கவர்மெண்ட் காலேஜில் போய் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கணும், சரிங்களா? 12th மார்க் ஷீட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மெண்ட், என்னெல்லாம் சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னா 12th மார்க் ஷீட் தேவை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தேவை, டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை இஃப் நீடட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது தமிழ்நாட்டில் நீ படிச்சிருப்ப, இருந்தாலும் நீ அங்கேருந்து வந்து படிச்சிருப்ப, அதாவது வேறு ஊர்லேருந்து வந்து படிச்சிருப்ப, அவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸ்பெஷல் கேட்டகரி பிடபிள்யூடி, ஃபிசிக்கலி சேலஞ்சஸ் யாராக இருக்கீங்களா அப்ளை பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் சான்றிதழ்கள், உங்களோட ஐடி ப்ரூஃப் வேணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டானா 9th 10th 11th 12th ஜெயிச்சது, நேஷனல் இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜெயிச்சது, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு கடைசி அப்டேட் பண்ண உங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும். அதுதான் அது. இந்த சர்டிஃபிகேட்டாக தேவை. 10th மார்க் ஷீட்டும் தேவை. இங்கே ஆட் பண்ண மறந்துட்டேன், 10th மார்க் ஷீட்டும் தேவை. ஸோ டிசி ஆப்ஷனல் தான்.
டிசியும் தேவை தான். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் காசு அப்ளை பண்ணுறதுக்கு தேவை. பேமெண்ட் வந்து 50 ரூபா தான். பிசி, ஓசி, பிசிஎம், எம்பிசிக்கெல்லாம். எஸ்சி, எஸ்சிஎஸ்டிக்கு 2 ரூபா தான். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் பார்க்க தேவையில்லை. எவ்வளோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குன்னா 164, எவ்வளோ கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 144. என்னெல்லாம் கோர்ஸ்னால் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் என்னெல்லாம் கோர்ஸ்னால் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, சைக்காலஜி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் வந்து நியூட்ரிஷன் டயட்டிக்ஸு, இதெல்லாம் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமு. அதுக்கப்புறம் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிகாம் ஜென்ரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்சிங், பிகாமில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிபிஏல பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ், பிசிஏல பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸில் வந்து பிஏ தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, ஃபிசியாலஜி, அடுத்தது கிரிமினாலஜி, இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதர்ஸ் வந்து பி லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் நீங்கள் போட்டுக்கலாம். பிஎஸ்டபிள்யூ சோஷியல் ஒர்க்கு, பிஎம்எம் மல்டிமீடியா, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சயின்ஸ் ஸ்ட்ரீம்னா சயின்ஸோடு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆர்ட்ஸ்னால் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் தான் அப்ளை பண்ண முடியும். அதுதான் இங்கே சொல்ல வருது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ப்ராசஸ் நடக்குது, எவ்வளோ ரூபா வந்து அப்ளிகேஷன் பே பண்ணணும், என்னெல்லாம் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம், எல்லாமே புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. ஸோ எப்போ நம்ம வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகும்னா ரிசல்ட்டு வந்து அடுத்த நாளே ஓப்பன் ஆகிடும், இல்லைனா முன்னாடி நாள் ஓப்பன் ஆகிடும். ஒரு மாதம் ஒரு 20 நாள் டைம் தருவாங்க. அப்ளை பண்ணி முடித்து 20 நாள் டைமில் அப்ளை பண்ணி முடித்து ஒரு 4 நாள் 3 நாளே ரேங்க் லிஸ்ட் வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு வாரத்தில் ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலேஜ் கொடுத்திங்கன்னா அந்த காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள். அதை எடுத்துக்கிட்டு உங்கள் ஆர்டர் ஒன்று இருக்கும். அந்த ஆர்டரும் வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரும் எல்லாமே உங்களை ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக அந்த காலேஜுக்கே போய் அட்மிஷன் ஆகிடணும். சரிங்களா? இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சு ஜூன்லேயே முடிஞ்சிடும். எல்லாமே ஜூலையில் உங்களுக்கு காலேஜ் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதனால் டிஎன் காசா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும், ஃபீஸ் கம்மியாக படிக்கணும், வெறும் 5000 10,000க்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயும் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் தவறுதலாக நினச்சிட்டு இருக்கீங்க ப்ரைவேட் கல்லூரியில் தான் எல்லாமே இருக்குது. அப்படி கிடையாது. இங்கேயுமே எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. படிக்க முடியாத மக்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு என்னோடய ஆசை. கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.